ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. வருஷத்துடைய கடைசி பாதத்துடைய இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் வந்து சகல ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல வந்திருக்கிற எல்லாரையும் அவனுடைய நாமத்தில் நம்முடைய ஒரே விருப்பம், வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள அத்தனை ஆசீர்வாதமும் நமக்கு என்ன செய்யணும், வந்து பலிக்கணும். நம்ம இன்னும் நிறைய பேருக்கு சொல்லணும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து நிரப்பு நாட்கள் வந்துட்டாச்சு. நல்லா ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று, பார்த்தேன் 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 என்று எப்போது தரிசனம் தருவார் என்று, வானத்தை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று, வானத்தை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று, அது வாடியை பின்னது தெரியாது என்றது, அது வாடியை போனது தெரியாது என்றது, காரணம் அவர் வருகையில் வெந்து அழிந்து போவோம் என்று, காரணம் அவர் வருகையில் வெந்து அழிந்து போவோம் என்று, கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று, கடலினை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று, கடலினை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று, அது கதறியே அழுதது தெரியாது என்றது, அது கதறியே அழுதது தெரியாது என்றது, காரணம் அவர் வருகையில் வெட்டான் தரையாய் போவோம் என்று, காரணம் அவர் வருகையில் வெட்டான் தரையாய் போவோம் என்று, மலைகளை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று, மலைகளை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று, அது மலைத்தே நின்றது தெரியாது என்றது, அது மலைத்தே நின்றது தெரியாது என்றது, காரணம் அவர் வருகையில் நொறுங்கி போவோம் என்று, காரணம் அவர் வருகையில் நொறுங்கி போவோம் என்று, தூதரை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று, தூதரை கேட்டேன் எப்போது என் இயேசு வருவார் என்று, அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார், அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார், காரணம் அவர் வருகையில் நாங்களும் கூட வருவோம் என்று, காரணம் அவர் வருகையில் நாங்களும் கூட வருவோம் என்று, இயேசுவை கேட்டேன் எப்போது என் தேவ வருகை என்று, இயேசுவை கேட்டேன் எப்போது தேவாவும் வருகை என்று, அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார், அவர் அமைதியாய் நின்றார் தெரியாது என்றார், காரணம் என் வருகை பிதா ஒருவருக்கே தெரியும் என்றார், காரணம் அவர் வருகை பிதா ஒருவருக்கே தெரியும் என்றார், கேட்டேன் 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 என்று எப்போது என் இயேசு வருவார் என்று, எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன். ஒருத்தரும் பதில் நிச்சயம் பண்ணிருக்காங்க, சொல்ல மாட்டேங்க. வானத்தை கேட்டேன், வானமே வானமே
இயேசு வருகை என்ன செய் சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அது என்ன செஞ்சு வாட்டமாயிடுது. கேள்வி கேட்டாலே வாட்டமாகி அப்படியே நீ வச்சு தெரியாதுன்னு வச்சு கடலில் போய் கேட்டாங்களாம். கடலினை கேட்கும்போது அது கடல் என்ன சொல்லுது, கதறி அழுது, கதறி கதறி ஏங்கி அழுகுது. என்னடா இப்படி அழுகுது அப்படின்ட்டு அது போயிடுது. மலைகள் இருந்துச்சு, மலைகளை போய் கேட்டு மலைத்து நின்றுச்சு. மலைகளை நீ சொல்லுங்க சொன்னால் அது என்ன செஞ்சா மலைத்து போய் பிரமித்து பேக்கடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கு. நானும் பதில் சொல்ல முடியாது. தூதர்களை பக்கத்தில் இருக்க தூதர்களை கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால் அவங்களுடைய பாணியிலே போயிட்டாங்க, அமைதியாகவே என்ன செய்யிட்டாங்க போயிட்டாங்க. சரி இயேசுவை கேட்டுருவோமே அப்படின்னு சொன்னால் இயேசு சொன்னார் அது பிதாவுக்கு உரிய, எனக்கு தெரியாது. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இயேசு எப்போ வருவார் தெரியாது. சகோதரர் சொல்லுங்கள், சகோதரர் சொல்லுங்கள், இயேசு எப்போ வருவார்? உங்களுக்கு நல்லா தெரியும், சீக்கிரம் வருகிறார். உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு இயேசு எப்போ வருவார் நல்லா தெரியும். தைரியமாக சொல்லியிருக்கா போய் யாராவது சொல்லுங்க. வருவார், வருவார், வருவார். எப்போ வருவார்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வந்தாலும் வந்துடலாம், சொல்ல முடியாது. காலையில் எழும்பி நம்ம டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னால் இயேசு வந்தாலும் வர முடியும் தெரியாது. ஆகையினால இந்த இயேசு கிறிஸ்துடைய வருகையை சந்திப்பதற்கு நம்ம எல்லோரும் ஆயத்தமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, இயேசுடைய திவ்ய சுபாவம் நமக்கு வேணும். என்ன சுபாவம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் தன்னுடைய சுபாவத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனம். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். மாதந்தோறும் இந்த ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம், அவருடைய நேச்சுரலை வேதத்தில் வாசித்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய இயற்கை குணம், மாற முடியாத குணம், அவசியமான குணம். அவர் சொல்கிறார், நான் சுயமாக என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். நம்ம ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் இந்த நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற நம்ம அனைவருமே சுயமாக என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம். நம்ம என்ன பேசணும், என்ன செய்யணுங்கிறது பிதா நமக்கு நினைச்சுவார், இயேசு நமக்கு கற்று தருவார். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு. வேறு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணால் போதும், எல்லாம் கிளியராகி. வேறு ஒன்றும் யோசிக்க வேண்டாம், சரியாக சொல்லிடுறோன்னா தப்பாக சொல்லிடுறோம்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம். பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். நம்ம பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி, தொழிலை எப்படி நடத்தணும்னு சொல்லி, ஊழியத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி எல்லாமே யார் கற்றுக் கொடுப்பா? இது இயேசு கிறிஸ்துடைய திவ்ய கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு வரும்போது பத்ம தீவிலே யோவான் ஆவிக்குள்ளாக நிரம்பி நிற்கிறார். வாசிங்க, வெளிப்படுத்தல் 1:10. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். நம்ம எல்லாரும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்துக்குள்ளே போகிறோம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். கர்த்தருடைய நாள்னால் சண்டே மட்டும் நினச்சிடக்கூடாது, எல்லா நாளும் எந்த நாள் தான். ஒவ்வொரு நாளில் உள்ள ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தருடைய நாளாகத்தான் மாறணும். ஒவ்வொரு நேரமும் விசுவாசிகளுக்கு வரக்கூடிய பாடு, போராட்டம், பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் மாறி நம்ம ஜெயிக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக வரணும். ஆண்டவரை நிரப்பிடலும், ஆண்டவரைன்னு சொல்லி அப்படி நிரப்பும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ அந்த பத்மதீவில் இருக்கிற அந்த யோவானுக்கு ஆவிக்குள்ளானுடன் 7 சபையை பற்றி சொல்கிறாரு. இன்றைக்கி முதல் சபையை பற்றி அந்த வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். முதல் சபை எதுன்னு சொன்னால் எபேசு சபை, 2வது அதிகாரம் 2வது 3வது வசனம். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை சகிக்கக்கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து
நீ கரெக்டாக இருக்க அப்படின்ட்டு இருக்கு. நீ எப்படி இருக்க? கரெக்டாக இருக்கு. நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், நான் சுத்தமாக தான், நான் கரெக்டாக தான் இருப்பேன் அப்படிம்பாங்க. கரெக்டாக தான் இருக்கணும். ஆனால் இன்னொரு காரியம் 2வது வருஷம் 3வது வருஷத்தில் படிக்கிறோம், நீ சகித்து கொண்டு இருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்தினித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். இப்போ இந்த 2வது 3வது வசனத்தை படிக்கும்போது இப்படி யாரும் இருந்தால் அவங்கள ஏதாவது குறை சொல்ல முடியுமா? குறை சொல்ல முடியுமா? முடியாது. நீ சகித்து கொண்டு இருக்கிற, பொறுமையாக இருக்கிற, இழைப்படையாமல் இந்த ஊழியம் முடிச்ச பிறகு அடுத்த ஊழியம், அந்த ஊழியம் முடித்து இந்த ஊழியம், எங்கே தான் இருப்பாங்களோ, எங்கே தான் தூங்குவாங்களோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லோரும் நம்மளை பற்றி என்ன செய்தாங்க. அதெல்லாம் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க தான் செய்வோம், இருக்க வேண்டிய இடத்துல இருக்க தான் செய்வோம், சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடத்தான் செய்வோம், சாப்பிடாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் சாப்பிடாமலேயும் ஊழியத்தை செய்வோம். ஆனால் இவ்வளவு நல்ல காரியங்களை சொல்லிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் இதுக்கு மாத்திரம் போதுன்னு சொல்லி ஒரு நாள் சொல்ல மாட்டார். அடுத்த வசனத்தை படிங்க. ஆனாலும் பாருங்க 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 பாருங்க, ஆனாலும்னு சொன்னால் ஒரு கம்மா போட்டிருக்கா? போட்டிருக்கு. ஆனாலும்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஒரு முக்கியமான காரியம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. என்ன வரப்போகுது? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு ஆதியிலே அன்புன்னா அந்த ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்கள், இயேசுவுக்கு வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த அர்ப்பண நாட்களை எப்படி இருந்தோமோ அப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நீ அதை விட்டுட்ட. ஆனால் என்னதெல்லாம் இருக்குது? பிரயாசம், பொறுமை, யார் உண்மையான அப்போஸ்தலர், யார் பொய் அப்போஸ்தலர், இதெல்லாம் நிதானிக்கக்கூடிய கிருபைலாம் என்ன செய்யுது? இருக்குது. இடைப்படையாத பிரயாசம் எல்லாம் இருக்குது. ஆனாலும் இவ்வளவு இருந்தாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை இருக்குது, நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்னையும் பார்த்து உங்களையும் பார்த்து ஆவியானவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப நல்லவங்க தான். நீங்கள் எல்லோரும் யார்? ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். இங்கே இருக்க சகோதரர்களாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். சகோதரிகள் ரொம்ப 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 நல்லவங்க தான். எல்லாருமே யார் தான்? ரொம்ப ரொம்ப ரொம்ப. ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்லுவேன், கேட்டுக்கிடுவீங்களா? முகம் சுளிக்காமல் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவேன்? ஆதியில் கொண்டு இருந்த அன்பு போயிடுச்சே, மிச்சம் எல்லாம் என்ன செய்யுது? இருக்குது என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டுன்னு சொல்கிறாரு. அப்போ கடைசி காலத்தில் நம்முடைய கிரியைகள் எல்லாம் நடக்கணும். ஆனால் அதே நேரத்தில் ஆரம்ப நாட்களில் நம்ம வெளிப்படுத்தின கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கி வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குது? சபையில் எப்படி இருக்குது? ஐக்கியத்தில் எப்படி இருக்குது? நம்மளோட பழகுதவங்கிட்ட எப்படி இருக்குது? ஆவியானவர் சொல்கிறது என்னென்னு கேட்டால், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். இந்த வருஷம் வரும்போது தான் முந்தினவர் அநேகர் எங்கே வராங்க? பிந்தினவராக போகிறாங்க. பிந்தினவர் அநேகர். வரக்கூடிய புதிய வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். வரக்கூடிய நாட்கள் இந்த வசனங்களெல்லாம் நம்மளோடு பேசணும். அதுக்கு பின்னால் ஒரு வசனம் இருக்குது, அதை இப்போ வாசிக்க வேண்டாம், அது வீட்டில் போய் வாசிக்காங்க. அது ஹோம் ஒர்க். இது என்ன இருக்குது? 5வது வசனம் வேண்டாம், ஹோம் ஒர்க்கு. அது வீட்டில் போன பிறகு தான் என்ன செய்யணும்? வாசிக்கணும். இப்போ இந்த 4வது வசனத்தோடு நின்றுக்கிடுவோம். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பைபிள் நமக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட்டு. இதெல்லாம் நமக்கு கிடைக்கலன்னா நம்மளை என்ன நினச்சிட்டு இருப்போம்? நான் தாயா எங்கள் ஊரில், எங்கள் சபையில் நாங்கள் தான், எங்கள் ஐக்கியத்தில் நாங்கள் தான், எங்கள் ஊரில் நாங்கள் தான்மோ. இப்போ சொல்லுவார், நீ இல்லை பாரு ஆண்டவர். ஆகையினால ஹோம் ஒர்க்கு வீட்டில் போய் செய்யுங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு கிருபை என்னன்னு சொன்னால், ஆண்டவரே என்கிட்ட எல்லா நற்கிரியைகளும் இருந்தாலும் அந்த ஆதியிலே காணப்பட்ட அந்த ஒரிஜினல் காப்பி இருக்கா? டூப்ளிகேட் காப்பி வச்சு ஓடிடக்கூடாது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு சின்ன குறை. அது சரிப்படுத்திட்டோன்னு சொல்லுங்கள். இன்னும் ஆண்டவரை நல்லா நடத்துவார், நல்லா பயன்படுத்துவார், நல்ல விசேஷித்த காரியங்களை செய்வார். எல்லோரும் எளிமையின்றி ஜெபம் பண்ணி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமேன் 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 சொல்லுங்கள். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் ஆமேன். அபிஷேகம் ஞானத்தையும் பலனையும் அருளும் ஆவி
வாக்குத்தத்த வசனங்கள், ஜெபங்கள் எல்லாமே நமக்கு ஒரு பலன். நீங்கள் வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. சுரண்டையில் ஒரு ஜெபாய்க்கம் இருப்பது எல்லாருக்கும் பலனாக இருக்கட்டும். ஆண்டவருடைய சுபாவம் என்ன? நான் சுயமாக எதையுமே என்ன செய்ய மாட்டேன். நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என் பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். சில நேரங்களில் உடனே நம்ம பதில் சொல்ல முடியாது. பேச்சாக இருந்தாலும் அந்த ரூட் ஒரு விசுவாச பாதையை உடனே ஆண்டவர் இப்போ நான் இப்போ என்ன பேசணும், ஆண்டவர் நமக்கு பேசுவார். நீ பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். அந்த கிருபைக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அந்த கிருபைக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமென், 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 ஆமென். கிருபைக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென். கடைசி காலம் எப்படி இருக்கும்? எல்லாம் நல்லா இருக்கும். ஆனாலும் சில குறையை ஒத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும். அதையும் ஒத்துக்கொண்டு நாம் சரிப்படுத்துவோம். ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று ஒரு பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. ஆண்டவர் என்னோடு பேசுறாரு, உங்களோடு பேசுறாரு. நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தி பார்ப்போம். வரக்கூடிய புதிய நாட்கள், புதிய வருடங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுவோம். ஆண்டவரே, நான் இன்னும் சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும், உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவர் சித்தமானால் இந்த மாதத்தில் நிறைய ஊழியங்கள் இருக்குது. தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. வார சனிக்கிழமை இதே இடத்துல காலையில் உபவாச ஜெபம். வர இந்த மாதத்தில் 17ஆம் தேதி கடையத்தில் துதி ஆராதனை இருக்குது. அதுபோக வாககுளத்தில் 15, 16, 17 மீட்டிங் இருக்குது. சிதம்பராபுரம் இந்த ஏரியாவில் நிறைய மீட்டிங் இருக்கிறதுனால மாவட்ட ஊழியங்களை இந்த மாதம் செய்ய எல்லாம் ஒரே டேட்டில் வர்றதுனால அதை அடுத்த மாதத்தில் மாற்றி வச்சுருக்கு. எல்லா காரியங்களுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை நினச்சி பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆவிக்குள்ளாக்கி ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறார். சகோதரிகள் ஆவிக்குள் ஆகும்போது அதுதான் நமக்கு சந்தோஷம். சகோதரிகள் ஆவிக்குள் ஆகும்போது அதுதான் நமக்கு சந்தோஷம். எல்லாம் கர்த்தர் நடத்துவார். அவ்வளோதான். நம்ம சுயமாக எதையும் செய்யாமல் நம்ம பேச வேண்டியது என்னது, சொல்ல வேண்டியது என்னது, நடக்க வேண்டியது என்னது, நடக்க வேண்டாதது என்னது, எல்லாவற்றையும் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் தெளிவாக நடத்துவார். எல்லோரும் கொடுத்த சாட்சிகளுக்கு நன்றி. இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பிரயாசத்தை அதிகரித்து வந்தீங்க. ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, கொடுத்தீங்க, உழைச்சிங்க. இதுக்கெல்லாம் ஐக்கியத்தை ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் பரலோகத்தினுடைய பலகணிகளை திறந்து கொடுத்து அது இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் 2:30 மணிக்கு வாக்குத்தத்த கூட்டம் இதே இடத்துல இருக்கும். அந்த வாக்குத்தத்த கூட்டத்துக்கு குடும்பமாக எல்லோரும் வாங்க. 1ஆம் தேதி திங்கட்கிழமை. அதுபோக 15, 16, 17 ஜனவரியில் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாளும் குடும்ப முகாம் இதே இடத்துல நடக்கும். காலை 9லிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 3 நாளும் மதிய சாப்பாடு மட்டும் உண்டு. எல்லா ஊழியங்களுக்காக என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம இன்னும் நிறைய காரியங்கள் பேச வேண்டியிருக்கு. பேசுவோம். எல்லோரும் வருவீங்களா? ஆவிக்குள்ளாக்கி வரணும். அல்லேலூயா. எல்லாரையும் ஆவிக்குள்ளாக்கிறோம் ஆண்டவர். அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுறேன்.
எல்லாரையும் ஆவிக்குள்ளாக்கி. பத்மதீவிலே யோவான் ஆவிக்குள்ளான உடனே அவர் பேச்சே மாறி போச்சு, அவருடைய காரியமே மாறி போச்சு. ரகசியங்கள் எல்லாம் தைரியமா சொல்றாரு. எபேசு சபையை பார்த்து சொல்றாரு, நீ சரியில்லைங்கிறாரு. நீ அன்பை விட்டாய், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நம்ம ஊழியம் இப்படி தான் எல்லாம் என்ன செய்ய போகுது, மாறப்போகுது. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபிங்க. எல்லாருக்காக ஒருவருக்கு ஒரு ஊக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வருஷ கடைசியில் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறீங்கப்பா. ஞானத்தையும் பலனையும் அருள ஆவி, வசனங்கள், ஜெபங்கள், பாடல்கள், உங்களுடைய திவ்ய சுவாபம், கடைசி காலம் எல்லாம் எங்களுக்கு சேர்த்து தந்துட்டீங்க ஆண்டவரே. ஹோம்ஒர்க் எங்களுக்கு போட்டிருக்கீங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் சரியாக செய்ய எங்களுக்கு பலன் தாரும். எல்லாருக்கும் நல்ல பிரயாண கிருபையை தாரும். எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பும். புதிய வருடம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உலகமே பரிசுநாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.